இன்றைக்கு இளைஞர்கள் என்ன செய்யறாங்க? பேஷனா இருக்கணும், நாகரிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துக்கு ஒவ்வாத மாற்று மத கலாச்சாரங்களை தங்களுடைய குணங்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அரசியல்வாதிகளை பார்த்தோ, சினிமா நடிகர்களை பார்த்தோ, விளையாட்டு வீரர்களை பார்த்தோ, அதை போல தங்களுடைய நடைமுறை பாவனைகளை அமைத்துக் கொண்டு இதுதான் நாகரிகம், இதுதான் பேஷன் என்பதாக அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அழகான நாகரிகத்தை அவர்கள் புறந்தள்ளி விடுகிறார்கள். நாம் தான் அடுத்தவர்களுக்கு நாகரிகத்தை சொல்லித்தர கடமைப்பட்டவர்கள். நம்மை பார்த்து அடுத்தவர்கள் தங்களுடைய தலைமுடிகளை திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, தங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர, அடுத்தவர்களை பார்த்து நாம் அவற்றை திருத்திக் கொள்ளக்கூடாது. அதுவெல்லாம் ஷரியத்துக்கு முரணான விஷயங்கள். அதை விடுத்து ஷரியத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய தாரக மந்திரமாக மாறிவிட வேண்டும். ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரிடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் யூதர்கள் இருக்கிற பகுதிக்கு போயிருந்தேன். தௌராத் வேதத்தினுடைய சில பிரதிகளை அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். நான் அதை படித்து பார்த்தேன். நல்ல நல்ல விஷயங்கள், உபதேசங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி தௌராத் வேதத்தினுடைய அந்த பிரதிகளை படிக்க ஆரம்பிச்சாங்க. தௌராத் அல்லாஹ்வுடைய வேதமா? ஏங்க, அல்லாஹ்வுடைய வேதம் தான். யாருக்கு இறங்குச்சுங்க? ஜி, தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறங்கின வேதம். யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தை சேர்ந்தவங்க, பனி இஸ்ராயேல் சொல்றோம். இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்காங்க இல்லையா, அவங்க தான் யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவங்களுக்கு இறங்கின வேதம் தான் தௌராத். இப்ப அதெல்லாம் மாத்திட்டாங்க. உண்மையான வேதம் அவங்ககிட்ட கிடையாது. நம்ம குர்ஆன் மட்டும்தான் மாறாம அப்படியே இருக்கு. தௌராத் மாறிடுச்சு, இஞ்சில் மாறிடுச்சு, ஜபூர் மாறிடுச்சு. ஆனா ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும், பெரும்பாலும் மாத்திட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சில பிரதிகளை கொண்டு வந்து தௌராத் வேதத்துடைய இதை படிச்சு காட்டுறாங்க. சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்க கேட்க அவங்க கண்ணமெல்லாம் செவந்து போயிருக்கு. கோபம். உமர் அதையெல்லாம் கவனிக்கவே இல்லை, படிச்சுட்டே இருக்கிறாங்க. பக்கத்துல இருந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, உமரே ரசூலுல்லாஹ் பாருங்க. படிக்கிறத நிப்பாட்டிட்டு பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படி செவந்து போயிருக்கு. உடனே நம்ம படிச்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ரதீத்து பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் நபியா அப்படின்னு சொன்னாங்க. நான் அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கிட்டேன், முஹம்மது நபியாக ஏற்றுக்கிட்டேன், இஸ்லாத்தை மார்க்கமா ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் தணிஞ்சிருச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொன்னாங்க, அதை நம்ம கவனிக்கணும். லவ் பதாலக்கு மூசா ஃபத்தபஅத்துமூஹு வ தரக்துமூனி லபலல்தும் அன் ஸவாஇஸ் ஸபீல். மூசா இப்ப உங்களுக்கு முன்னாடி வந்துட்டார். மூசா உங்களுக்கு முன்னாடி வந்துட்டார், எனக்கு முன்னாடி வந்த இறை தூதர். இப்ப நீங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க? என்னைய பின்பற்றதை விட்டு போட்டு மூசா நபியை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்கள், என்னைய பின்பற்றிட்டு இருக்கீங்களா? இப்போ அதை விட்டு போட்டு என்ன செஞ்சிட்டீங்க? மூசா நபியை பார்த்தோன்னா அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்க, அவருடைய மார்க்கத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எங்க தெரியுமா போவீங்க? லபலல்தும் அன் ஸவாஇஸ் ஸபீல். நேர்வழியை விட்டு நீங்கள் திறந்து போய் விடுவீர்கள், நேர்வழியை விட்டும் நீங்கள் வழி மாறி போய் விடுவீர்கள். எங்க ஒரு காபிரை பின்பற்றதை பத்தி ரசூலுல்லாஹ் பேசல, நல்லா வரணும். இஸ்லாத்துக்கு இல்லாத, ஈமான் கொள்ளாத ஒரு மனிதரை பின்பற்றினா நீங்க வழிதவறி போயிருவீங்கன்னு சொன்னா சரி சரி ஏத்துக்கலாம். யாரை பின்பற்றனா? மூசா நபியை பின்பற்றனா. மூசா நபி யாரு? அல்லாஹ்வுடைய தூதர், கலீமுல்லா, அல்லாஹ்விடத்திலே பேசியவர், தௌராத் வேதத்தை பெற்று மக்களுக்கு வழிகாட்டியவர். அந்த மூசா நபி காட்டிய வழி என்னவா இருக்கும்? அல்லாஹ் சொன்ன வழியாத்தானே இருக்கும். அதை விட தன்னுடைய உலகத்தில் இருந்து தவறான வழியை காட்டியிருப்பாங்களா? கண்டிப்பா காட்டியிருக்க மாட்டாங்க. நேர்வழியைத்தான் காட்டியிருப்பாங்க, நேர்வழியைத்தான் காட்டினாங்க. ஆனா
என்னைய பின்பற்றதை விட்டுட்டு அவரை பின்பற்றினா நீங்க வழி தவறி போயிருவீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நாம இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒருவருடைய கலாச்சாரங்களை, இஸ்லாத்திலே இல்லாத, ஈமான் கொள்ளாத அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைந்த சிலருடைய வாழ்க்கைகளை நாம் பின்பற்றி நடந்தால் நாம் செல்லுகிற பாதை எங்கே போய் சேரும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொன்னே சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் கான ஹய்யன் வ அத்ரக நுபுவதி லமா வஸாஹு இல்லத்திபாயி. இப்ப ஒரு ஹயாத்தா இருந்தார்னா, இப்ப வரைக்கும் ஒரு ஹயாத்தா இருந்தார்னா, நான் நபியாக வந்திருக்கிற நேரம் வரைக்கும் அவர் ஹயாத்தா இருந்தார்னா அவரும் என்னைத்தான் பின்பற்றணும், அதை தவிர அவருக்கு வேற வழி இல்லைன்னு சொன்னாங்க. மூசா நபியே இப்ப இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய பீரியட்ல அவர் என்ன செய்யணும், தனக்கு அல்லாஹ் கொடுத்த தௌராத்தை எடுத்து ஓரமா வச்சிடணும், அல்லது பெட்டியில போட்டு பூட்டிடணும். பூட்டிட்டு என்னோட குர்ஆனைத்தான் கையில் எடுத்து ஓதணும், என்னோட சுன்னத்தை தான் பின்பற்றணும், தன்னோட சுன்னத்தை பின்பற்றக்கூடாது. தன்னோட சுன்னத்தை பின்பற்றினா அவரே நேர்வழி அடைய முடியாது. அப்புறம் அவரை பின்பற்றினா நீங்க எப்படி நேர்வழி அடைவீங்க? என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்ததுக்கு பின்னாடி எல்லா மதங்களும் மன்சூக் ஆயிடுச்சு, காலாவதி ஆயிடுச்சு. ஒவ்வொரு எக்ஸ்பிரி டேட் இருக்கு இல்லைங்களா? உணவு பொருளா இருக்கட்டும், மருந்து பொருளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்கு. அதே மாதிரி நபிமார்களுடைய மார்க்கங்களுக்கும் எக்ஸ்பிரி டேட் என்னன்னா, ஒரு நபி வந்ததுக்கு பின்னாடி, ஒரு ரசூல் வந்ததுக்கு பின்னாடி முன்னாடி இருக்கிற அந்த ஷரியத் எக்ஸ்பிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு எந்த வேலையும் இல்லை. ஆனா 100% அது சரிதான், நேர் வழியை காட்டக்கூடியதா இருந்துச்சு, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியதா இருந்துச்சு. ஆனால் அடுத்த நபி வந்து அவருக்கு ஒரு வேதம் தரப்பட்ட, ஒரு ஷரியத் தரப்பட்டால் பழைய ஷரியத்தோ பழைய வேதமோ காலாவதியாயிரும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா வந்துட்டாங்க, கியாமத் நாள் வரைக்கும் எந்த நபியும் வர போறதில்ல, குர்ஆனை தவிர வேறு எந்த வேதமும் இறங்க போறதில்ல. அப்படிங்கும் போது இந்த வேதம், இந்த ஷரியத்து தான் இனிமே. அதை விடுத்து விட்டு நீங்க தௌராத் ஓதினாலும் சரி, ஜபூர் ஓதினாலும் சரி, எந்த நபியை பின்பற்றினாலும் சரி, மோட்சம் அடைய முடியாது. நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஒரு நபியை பின்பற்றதே தவறு, வழிதவறி போய் வழிதவறலை வீழ்த்தக்கூடிய காரியம் என்று பெருமானார் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, முஸ்லிம் அல்லாத மாற்றார்களை, அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நம்முடைய சமுதாய இளைஞர்களுடைய நிலை என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி நம்முடைய சமுதாயம், நம்முடைய இஸ்லாம் இருக்கிறதே இறுதி நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே நிலைத்திருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கின்றது. இதிலே பயணிப்பதை கொண்டுதான் நாம் மோட்சம் அடைய முடியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாம் வந்து 1400 வருஷம் ஆச்சு, அதாவது பாலைவனத்துல ஒட்டகங்களை மேய்த்தவர்கள் அவர்களுக்கு தரப்பட்ட மார்க்கம் அது. இன்னைக்கு காலம் எவ்வளவோ நவீனமாயிருச்சு, விஞ்ஞானம் அறிவியல் உச்சத்தை தொடரக்கூடிய காலம், விண்வெளியிலே சுற்றுலா செல்லக்கூடிய காலம், வேறு கிரகங்களிலே போய் ஆராய்ச்சி செய்யக்கூடிய காலம். இன்றைய காலத்திலும் இந்த பிற்போக்குத்தனமான மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டுமா? இன்னைக்கு எவ்வளவோ நாகரிகம் வளர்ந்துருச்சு, எவ்வளவோ பேஷன் வந்துருச்சு, அதை பின்பற்றினா தானே நம்மளை மற்றவங்க மதிப்பான். இப்பவும் தாடி வச்சுக்கிட்டு, தொப்பி போட்டுக்கிட்டு, கரண்டைக்காலைக்கு மேல ஆடை உடுத்திக்கிட்டு, அப்படி இருந்தா நம்மளை பார்த்து ஏதோ பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷன் மாதிரி நினைக்க மாட்டாங்களா? அப்படிங்கிற எண்ண ஓட்டமும் நம்முடைய சமுதாயத்தில் சில இடத்துல இருக்கிறது. இன்றைய காலத்துக்கு தகுந்தாற் போல நாம் மாற வேண்டும். மாற்றார்கள், மேலை நாடுகள், வல்லரசு நாடுகள் எத்தகைய வளர்ச்சி அடைந்திருக்கிறது, அந்த வளர்ச்சியை நாமும் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களை போல உடை அணிய வேண்டும், அவர்களை போல குடிநாட்டிலே ஆங்கிலம் பேச வேண்டும், அவர்களை போல நாம் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டும், நின்று கொண்டு சாப்பிட வேண்டும். அந்த பண்பாடு கலாச்சாரம் தான் நம்மளை உயர்த்தும் என்பதாக தவறான எண்ணத்திலே பலர் மூழ்கி இருக்கிறார்கள். ஆனால் நேற்று இன்று அல்ல, இன்னும் இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெற்றியும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெருமானாருடைய 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் காட்டி தரப்பட்ட சுன்னத்துகளை பின்பற்றுவதில் மட்டும்தான் இருக்கிறது. நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும், மற்றவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அவர்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். இதுதான் இஸ்லாமுக்கும் மற்றவர்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம்.
நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. மாற்றார்கள் வளர்ச்சி அடையணும்னா அவங்க முன்னோக்கி போயிட்டே இருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு வளர்ச்சி. ஆனால் ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் வளர்ச்சி அடையணும்னு சொன்னா அவங்க பின்னோக்கி போகணும். பின்னோக்கி 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 ஒட்டகங்களை மேய்த்த சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்துக்கு அவர்கள் போய்விட வேண்டும். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எந்த சுண்ணத்துகள் சொல்லித்தரப்பட்டதோ அந்த சுண்ணத்துகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அதே போல கரண்டிக்காலைக்கு மேல ஆடை அடையணும், தலைமுடியை சரியாக வெட்டணும், மீசையை சிரைக்கணும், தாடியை வளர்க்கணும், அந்த சுண்ணத்தான முறையில உணவு உட்கொள்ளணும், சுண்ணத்தான முறையில பழக்க வழக்கங்களை ஆக்கிக் கொள்ளணும். அப்போதுதான் வெற்றி. இது அல்லாஹ் முடிவு செஞ்சு வச்சுட்டான். இப்ப மாற்றாக பார்த்து நாமும் முன்னோக்கி போனோம்னு சொன்னா நமக்கு வெற்றி கிடைக்காது, வீழ்ச்சி தான் ஏற்படும். இதை விளங்குறதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு கிராமம், சின்ன கிராமம், யாருமே படிப்பறிவு இல்லாத ஜனங்க. அங்க உள்ள ஒரு ஆள் என்ன செஞ்சுட்டா, ஒரு பெரிய பழமரம், அத மரத்து மேல ஏறிட்டான், மேல வரைக்கும் போயிட்டான். அவனுக்கு யாருமே தெரியல. மேல உட்காந்து கத்தலாம், நான் மேல வந்துட்டேன், எப்படியாவது இறந்து விடுவேன். ஜனங்கள்லாம் கூடிட்டாங்க. எப்படி இவரை இறக்குறது? எல்லாம் சேர்ந்து மசூரா பண்ணுவாங்க. ஒரு ஆள் சொல்லுவாங்க மரத்தை கிழக்கில் வந்துடுவாங்க. இன்னொரு ஆள் சொல்லுவான் கொஞ்சம் மேல ஏறி போய் அவன் காலை வெட்டிடணும். காலை வச்சுதான் பிடிச்சிட்டு நிற்கிறான். காலை வெட்டிட்டா சரி கீழே வந்துடுவான். ஆளாக்கு யோசனை சொல்றான். அவங்க சொல்றாரு, நம்ம ஊர்ல கொஞ்சம் யோசனை தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, பெரியவர், அவருக்கு போய் யோசனை கேட்போம், அவர் கரெக்டா சொல்லுவாரு. அவருக்கு போய் கேட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா, ஒரு பெரிய கையில எடுத்துங்க, கையில எடுத்துட்டு அதை தூக்கி மேல வீசுங்க. அவன் பிடிச்சிக்குவான். தன்னோட முதுகலை கட்ட சொல்லிடு. அந்த கைத்துடைய ஒரு முறையை அவன் முதுகலை கட்டிக்குவான். இன்னொரு முறையை நீங்க கீழே நின்றுக்கிட்டு எல்லாம் பிடிச்சி எழுங்க. மேல இருக்கிறவன் அழகா இருக்கிறோம், அழகா கீழே வருவான். நல்ல யோசனை அப்படின்ட்டு பெரிய கையில் எடுத்தாங்க, தூக்கி மேல வீசினாங்க. அவனும் பிடிச்சிக்கிட்டான். உடம்புல கட்டின்னு சொன்னாங்க, கட்டிட்டான். இன்னொரு முனையை கீழே நின்றுக்கிட்டு எல்லாம் சேர்ந்து வேகமா எழுந்தாங்க. வேகமா வந்தவன் பொத்துல கீழே எழுந்தான். ஒரு கல் வச்சு அடிபட்டா மண்டை உடச்சு, ரத்தமா கீழே விழுந்து மண்டையை உடச்சுட்டான். அப்புறம் அவனுக்கு இது ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்டாங்க, நீங்க சொன்ன மாதிரிதான் செஞ்சோம், கீழே விழுந்து மண்டை உடஞ்சிருச்சு, இப்படி உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு போயிட்டாங்க. அப்ப அவன் சொன்னானா, நான் சொன்ன முறையில ஒன்றும் தவறு கிடையாது, கரெக்டான முறை தான். அவன் நேரம் அப்படி ஆயிடுச்சு. இந்த முறையை பயன்படுத்தி தான் கிணத்துல விழுந்த நிறைய பேர்த்த நான் காப்பாத்திருக்கிறேன் அப்படின்னா. கிணத்துல விழுந்து நீச்சல் தெரியாம தடுமாறிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் என்ன செய்வேன், அந்த கைத்தை போடுவேன், முதுகலை கட்டிக்க சொல்லுவேன், இன்னொரு முறைய மேல நிக்கிறவங்கள்ட்ட இழுக்க சொல்லுவேன். இழுத்தாங்கன்னா அவன் மேல வந்துடுவான். நிறைய பேர் அப்படி உயிர் குறைச்சிருக்காங்க. அதே முறையை தான் சொன்னேன், ஆனா அவனுடைய நேரம் அப்படி ஆகி போச்சுன்னா. கதை தான் இது, ஆனா இதுல ஒரு சிந்தனை இருக்கு. கிணத்துல விழுந்தவன மேல எடுக்கிறதுக்கு பயன்படுத்துற வழிமுறையை வச்சு மரத்துல ஏறணும்னு இறக்குறதுக்கு பயன்படுத்தினா என்ன? அந்த மாதிரி நாம முன்னேறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய வழிமுறையை பின்பற்றினா தான் நமக்கு வெற்றி. இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் மிக தெளிவா சொல்லிட்டாங்க. குர்ஆன் ஆயத்துல, ஹதீஸ்ல எல்லாம் வந்துருச்சு. அப்படி இல்லாம நாம என்ன செஞ்சோம், மாற்றார்களை பார்த்து அவங்களுடைய நடைமுறைகள் கலாச்சாரங்களை பார்த்து அவங்க பின்னாடி போனோம்னா கயிறு கட்டி கீழே இறக்கின கதை தான். அல்லாஹ் லை யஸ்லஹ ஆகிரு ஹாதிஹில் உம்மத்தி இல்லா சலுஹ பிஹி அவ்வலுஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்துல கடைசி உம்மத்து அவங்க சீர் பெறணும்னு சொன்னா, சீர்திருத்தம் அடையணும்னு சொன்னா, இந்த உம்மத்தினுடைய ஆரம்ப மக்கள் எதை கொண்டு சீர்திருத்தம் பெற்றார்களோ அதை செய்வதை கொண்டுதான் அவர்கள் சீர்திருத்தம் பெற முடியும். ஆரம்ப மக்கள் யாருங்க? சஹாபாக்கள்.
சஹாபாக்கள் எதை கொண்டு அவங்க முன்னேறினாங்க? ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தாங்க, கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன ஒட்டகம் போய் தண்ணி குடிச்சதுக்கு ஆண்டாண்டு காலமா சண்டை போட்டு இருந்தாங்க. மனிதநேயம் இல்லாம இருந்துச்சு. அப்படிப்பட்டவங்க சக்கராத்து நேரத்துல கூட தனக்கு தண்ணி கிடைக்காட்டி பரவாயில்ல, தன்னுடைய சகோதரருக்கு தண்ணி கொடுத்து தான் அவரை உயிரை படைக்க வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க உயர்ந்தாங்கன்னா, எதை பயன்படுத்தி அந்த மாற்றத்தை அவங்க பெற்றாங்களோ அதே மாதிரி தான் அதை செய்வதை கொண்டுதான் நாமளும் உயர முடியும். இப்ப நான் இதுவரைக்கும் நான் பேசினது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது, அதை நம்ம பின்பற்ற எவ்வளவு உறுதியோடு இருக்கணும் அப்படிங்கிறது சம்பந்தமா நான் சில விஷயங்கள் சொன்னேன்.